ம். சாக்கு கம்பு நிறைய போட்டுடலாம். சரி 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 நான் சாக்கு கம்பு பொட்டியும் போட்டுடலாம். அப்படியா? அப்படியும் அந்த பண்ணலாம். கடுக்கா மரம் இருந்தது இல்லைங்களா, கடுக்கா மரம் ஆமா, அங்கதான் வந்துருச்சுங்க. அதெல்லாம் அது ஒண்ணும் பண்ணாது, அது ஒண்ணும் பண்ணாது. மொத்தத்துல வாழை மரம் ஏங்க அது வந்து இப்ப நீங்க ஒரு கிலோமீட்டர் யானையே நூற்றுக்கணக்கான யானை குடி இருக்குது. அது யாரை தடை செய்ய முடியும்? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, அது பாட்டுக்கு வரும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, முதல்ல வந்து இப்ப நீங்க காட்டுக்கு வந்து வேலி போடுறவங்க தான் புத்திசாலி. இயற்கை வேலி நம்ம செலவில்லாத வேலி போட்டுக்கலாம். அதை தான் சொல்றேன். இது தற்காலிகமா நீ பண்ற எல்லாம் கரெக்ட் தான். நீண்ட கால தேவையை உணர்ந்து நீங்க செய்ய. நீங்க பணங்கொட்டை போடுங்க 5 பேருக்கு. நல்ல பணங்கொட்டை போடுங்க, எல்லாம் வந்துருச்சுங்க. நீ சொட்டு நீர் போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். புரியுதா? சரிங்க. அந்த 900 அடிக்கு வாரத்துக்கு ஒருக்க தண்ணி விட்டு அதை குப்புன்னு வந்துருங்க. அவ்வளவு அதான் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். அதான் சொல்லியிருக்கேன். மோட்டார் வாங்கி பொருத்திட்டாரா? தெரியல என்ன பண்ணா தெரியலங்க. ஆமா, மோட்டார் இருக்குது, எல்லாம் வாங்கி பொருத்திக்க. அந்த டியூப் வாங்குற செலவு தரேன்னு வேற சொல்லுங்க. என்னங்க கருப்பூசு ஒரு கருப்பூசு 200 வாங்கி போட்டுக்க. இல்லைன்னா சொல்லிட்டு எல்லாம் பேசி வாட்ஸ்அப்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அவ்வளவுதான். சரிங்க. நாம என்ன பண்ணலாம்னா, முதல்ல நம்ம பணங்கொட்டை சேகரிங்க. புரியுதா? நம்ம இப்ப இது பணங்கொட்டை மாசம், பணங்கொட்டை உடுக்குற மாசம். நீங்க அங்கதானே குடி இருக்கிறீங்க, அங்கேயே இருக்குது. இப்ப நீங்க இருக்கிற குரம்பாளத்துல தானே இருக்கிறீங்க. என்ன இடம்? உங்க பகுதி பேர் என்ன? வெள்ளாளபாளையம். வெள்ளாளபாளையம் சுத்தி எத்தனை பனைமரம் இருக்கு தெரியுங்களா? போய் பாருங்க. பனைமரத்தை நீங்க நம்ம தோட்டத்துல கொண்டு வந்து போட்டு வச்சு ஒரு நாளைக்கு லாரி எடுத்துட்டு போய் நம்ம போட்டு விட்டு வந்துடலாம். சரியா? நான் வர்றேன். சரிங்க. அல்லது பனை நாற்றே விக்குது. பனை நாற்றே விக்குது. ஆமா, எங்க சிவகங்கை மாவட்டத்தில் விக்குது. நாச்சியார் பண்ணையில விக்குது. அல்லது நாம பண்ணிக்கலாம். சரிங்க. நம்ம பணம் இல்லட்டா அங்க தாளவாடியில பனை மரமே இல்லை. நான் பாத்துக்கேன். நான் போய் 4 கிலோமீட்டர் நடந்து போறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நம்ம தோட்டத்துக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பனை மரம் இருக்கு தெரியுமா? கொஞ்சம் தூரம் அந்த ஒரு நாட்டு பண்ணை இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஒரு 50 அடி கூட ஒரு நாட்டு பண்ணை இருக்கும் தாளவாடியில. அங்க நம்மளுக்கு 1 ஏக்கர் இருக்குங்க அங்க. அங்க அங்க போற வழியில ஒரே ஒரு பனை மரம் தான் இருந்தது. புரியுதா? தாளவாடியில பனை மரமே கிடையாது. தாளவாடியில இல்ல பனைமரம் இல்லைங்க. ஆனா நம்ம வெள்ளாளபாளையம் பகுதியில நிறைய பனைமரம் இருக்குது. வெள்ளாளபாளையம் பகுதியில அந்த பனைமரம் காயை திரட்டி வச்சு நம்மளே என்ன பண்ண, நானே எனக்கு நாத்து போட தெரியும். நீங்க பணம் கட்ட மட்டும் ஒரு 1000 கோட்டை, அதாவது 3 அடி முதல்ல ஒரு வீட்டை சுத்தி போட, அல்லது உடனடியே போடணும்னா நாச்சியார் பண்ணி போன் பண்ண நான் 3 நாள் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறேன். நம்ம வீட்டை தங்க சொல்லிடலாம். அது என்ன, அந்த போன் நம்பர் கூட அனுப்பிச்சு. சும்மா ஒரு ஐடியா கேளுங்க. என்னது, தண்ணி கட்டினோம்னா 3 வருஷத்துல வந்துருங்க, மேல வந்துடும். தண்ணி கட்டோம்னா சொட்டு நீர் போட்டோம்னா மேல வந்துடும். அப்ப அது பயங்கரமான வேலை செய்யும். அதுக்கு பின்னாடி 5 வருஷம்ல ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். கருக்கு வந்துருச்சுன்னா கை வைக்க முடியாது. கருக்கு வந்துடுச்சுன்னா புரியுது. ரொம்ப மாதிரி இருக்கு. நீங்க அந்த கருக்கு வச்சு ரொம்ப ஒயர் போட்டிருக்கீங்களா? அது அதுவும் பயங்கரமானதுதான். ஆனால் இது ரொம்ப மாதிரி இருக்கு. 2வது 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்ப நொங்கு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். பயங்கரமா அது காய்ச்சிட்டு கிடக்கும். பயங்கர லாபம். உங்களுக்கு நட்டமும் இல்ல, நிழல் அடிக்காது. என்னது, நிழலும் அடிக்க. அதுதான் அந்த காலத்துல ஏரி ஓரத்துல பூரா பனைமரம் வச்சானுங்க. எதுக்குன்னா ஏரி உடையாம இருக்கிறக்கும். அதுக்குதான் அதெல்லாம் வச்சு. தமிழர்கள் சாதாரண இல்லைங்க. முதல்ல வேலி அமைக்கிறவன் தான் புத்திசாலி. வேலி அமைக்கிறவன் தான் அது தமிழ். திருவள்ளுவரே வேலி அமைக்க சொல்றாருங்க. திருவள்ளுவர் வேலி, நாம திருவள்ளுவர் சொல்றபடி கேட்கிறோமான்னு கேட்கறான். அது ஏனிடன் வென்றாம் எரிவிடல் கட்டபின் நீரிடன் அதன் காப்புங்கிறாரு. எல்லாமே பயிர் தொழுதல், உழவு ஓட்டுதல், வேலி அமைத்தல், நீர் பாய்ச்சி. வேலி இல்லாம தோட்டத்தை அமைக்க கூடாது. அதான் விஷயமே. நீங்க 10 ஏக்கரா இருக்குது, எங்கேயாவது எவனாச்சும் வேலி போட்டுருக்கான்னு பாருங்க. உயிர் வேலி கூட கிடையாது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பள்ளம் இருக்கு இல்லையா? அந்த பள்ளத்துல பூரா பாருங்க அந்த வேலி முளைச்சிருக்கு. அந்த வேலி பாத்தீங்கன்னா என்ன, கரும்போலாம் செடி. அத்தனையும் அருமையான உயிர் வேலி கரும்போலாம் செடி. நான் கூட ஒரு 4-5 ஒரு அடி குச்சி வெட்டி ஒரு 10 இடத்துல போட்டு புதைச்சி விட்டு தண்ணி ஊத்திட்டு வந்திருக்கேன். ஆனா அது முளைச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த கரும்பூலான் செடி, அந்த கரும்பூலான இது யானை திங்காது. கரும்பூலான யானை திங்காது. உங்க வீட்டுக்கு முன்னாடியே, புது வீட்டுக்கு முன்னாடி நான் சொல்லி தாளவாடியில் அந்த பள்ளத்துல பூரா கரும்பு. நான் கூட வெட்டி பாரு, இதெல்லாம் வரப்போகுது. அடுத்த வாரம் கிளம்புறேன் அப்படிங்க. தாளவாடி தாங்க. ஆமா, நான் 5G நெட்வொர்க் போட்டேன். நான் அதான் 5G நெட். எனக்கு என்ன நெட்டு தானே,
இப்ப நிறைய மாணவர் சேர்ந்திருக்காங்க. நிறைய எல்லாமே குறைஞ்சபட்சம் 20,000 தான். அதாவது அதிகபட்ச கட்டணமே 20,000 தான். அதிகபட்ச கட்டணமே அதான் 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 நிறைய சேர்ந்திருக்காங்க சார் எல்லாருமே. அதான் அதான் தெரியுங்க சொன்னா அப்படிங்க அறிவு சொன்னா ஆமா நிறைய சேர்ந்துருக்காங்க. எனக்கு என்ன 5G நெட்வொர்க், இப்ப நான் 5G நெட்வொர்க் போட்டங்க அடுத்தா எனக்கு எங்க வேணாலும் 5G நெட்வொர்க், இதுல 4G தான் இருக்குது. நாம 5G போட்டு எனக்கு காட்டுக்குள்ள வந்தா என்ன, எனக்கு வகுப்பு நடத்துறதா, நான் பணம் பாட்டுக்கு பணம் வந்துட்டு நான் பாட்டு பாத்துட்டு எனக்கு தாளவாடி ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த 5G இருந்தா நான் உடனே கிளம்பிடுவேன். 5G இருந்ததுன்னா அதான் அடுத்த வாரம் கிளம்புறேன். அப்படி கொஞ்ச நாள் குழந்தைய இயற்கையாவே வச்சு நான் இது பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு மாதிரி இருக்குங்க அவளுக்கு. ஐயா உண்மைதான், அந்த இயற்கையா காத்து இருந்துட்டா குழந்தைக்கு நோய் வராதுங்க ஐயா. அதான் 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 காத்தோட்டம் அதுல இயற்கையில வளர்த்திக்கலாம். நம்ம குழந்தை மிகப்பெரிய ஒரு பெரிய சயின்டிஸ்டா யோகி மாதிரி வளர்த்தணும். புரியுதுங்களா? நம்ம அடுத்தது மிகப்பெரிய கண்டுபிடிப்புலாம் நிகழ்த்திட்டு இருக்கிறேன். நான் வந்து அணு மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறத நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அணு மின்சாரத்தை அதான் புரியுது. அதெல்லாம் நம்ம வந்துடும். இப்பெல்லாம் சயின்டிபிக்கலா அது கரெக்ட் தான். ரெக்வஸ்ட் பண்ணி நான் பேட்டன்ட் எப்படி இங்கிலாந்துல இந்த வருஷம் வாங்கிடுவேன். பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம 100 கோடிக்கு அதிகம் 100 கோடியா 10,000 கோடிக்கு அனுப்பி நாம தான். நம்ம வந்து அந்த தோட்டத்துல எனக்கு அக்கறை உண்டு. அதனாலதான் சொல்றேன். நீங்க நாச்சியார் இப்ப செலவு பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் இந்த வேலி அமைக்காம எதுவுமே ஒத்துக்காதீங்க. புரியுதா? புரியுது புரியுது. அது பணம் கொட்டை போடுங்க. திருப்பி பணம் கொட்டை போட்ட டபுள் லாபங்க. அது இயற்கையா வளர்றதுக்கு 12 வருஷம். தண்ணி கட்டிங்கன்னா 10 வருஷத்துல வந்துடும். தண்ணி கட்டிங்கன்னா 10 வருஷம். சரிங்க. 10 வருஷத்துல லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது முயற்சி பண்ணுங்க. இல்ல பணம் கொட்டை சேர்த்து கொடுங்க. நான் போய் நட்டி விட்டு வர்றேன். சரியா? சரிங்க சரிங்க சரிங்க. நன்றி, நான் வச்சிடுறேன். சரிங்க சரிங்க. இந்த 5G வீட்டுக்கு ஒரு 5G ஒன்று போட்டு விடுங்க. தாளவாடி 5G ஒன்று எனக்கு ஒன்று கொடுத்து விடுங்க. சரிங்க கண்டிப்பா. நான் கட்டணத்தை நான் ஏத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன அது சிம் கார்டு தான் மாத்த போறோம். சிம் கார்டு மாத்திரம் முடிஞ்சு போச்சு. 5G சிம் கார்டு போட்டு 5G போன் வாங்கினா முடிஞ்சுது. இல்ல பண்ணிக்கலாங்க. ஒன்னும் பிரச்சனை பண்ணிக்கலாம். 5G போட்டு விடுங்க நீங்க. நான் போறேன். தாளவாடி நான் போறேன். நன்றி நன்றி.